ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். திரும்பமாய் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த அருமையான வசனம். இந்த நாட்களிலே தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அங்கே உண்மையாகவே அவர் எங்கள் மத்தியில் இருக்கிற வழியிலே அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், எங்களை இரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், எங்களை மல்விக்க வல்லவராக இருக்கிறார். அங்கே எங்களை கம்பீரமாய் அவருக்குள்ளே நாங்கள் கலிகூற பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளிலே ஏலியும் ஆராதனை கூடார தமிழ் சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையின் ஊடாக உங்களோடு பேசுவாராக. அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்கே 2-3 பேரின் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மத்தியிலே அங்கே இருக்கிறார். அவர் இன்றும் காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கஷ்டங்கள் எல்லா கவலைகளையும் நாங்கள் அவர் மேலே வைத்துவிட்டு அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட நாங்கள் தேவனை ஆராதிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நல்ல அப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து கர்த்தாவே நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்று அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே நீ தந்தபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே இருந்து கர்த்தாவே எங்களை நீர் மகிழ்விக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தாங்குகிறீர். அதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உங்களை வழிநடத்தும், உங்களை தாங்கும், உங்களை பொறுப்படும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் கலிகுண்டு மகிழும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இந்த நாளில் கூட நாங்கள் உண்மை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்க போகிறோம் ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் கம்பீரித்து பாட போகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீ எங்கள் நடுவில் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை சூழ காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால் நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு வல்லமையை தர வல்லவராக இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு ரட்சிப்பை தர வல்லவராக இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் உங்களை தாழ்த்தி வெள்ள கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிப்போம். அவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆகவே நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை நாங்கள் அவரை ஆராதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus. Praise you, Lord. Lord Jesus. Thank you, Lord. You are the way maker. You are the promise keeper. Hallelujah. We worship you today, Lord. Hallelujah. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறீர் இந்த இடத்திலே,
பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே ஓ பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இந்த இடத்திலே வாழ்க்கையை திருப்புகிறீர் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே ஓ பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே 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 பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே ஓ பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே எனக்காக அதிசயம் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீரோடு நலம் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக அதிசயம் நன்மைகள் என் நிலையம் உணராவிட்டாலும் நீரோடு நலம் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை எனக்காக அதிசயம் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக அதிசயம் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை எனக்காக அதிசயம் அதிசயம் என் கண்கள் காணாவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே பலி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே
பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாலில் மடங்குடுதே. உன்னதரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உன்னதர். அல்லேலூயா. Thank you, Jesus. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாலில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவருக்கு சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளிதனை தந்ததுமே இதயத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you, Jesus. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். அல்லேலூயா. கழுவியே நிறுத்துவீரே, சத்திய தேவன் நீரே. அல்லேலூயா. Thank you, Jesus. Amen. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கரமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கரமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவே, வாழ்ந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Hallelujah. Jesus. நன்றி சத்தா. சாட்சி சொல்ல போறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன் நன்மை செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில். என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், சொந்த ஊர் தென்காசி. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஹனஃபி, ஷாஃபி, ஷியா, சன்னி முஸ்லீம் 4 கேட்டகரி உண்டு. அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட். ரொம்ப ப்ரௌடாக இருப்போம், பெருமையாக இருப்போம் எங்களோட இனத்தை குறித்து. நாங்கள் உருது பேசுகிற ஒரு முஸ்லீம். 5 வயசில் எங்கள் அப்பா இறந்தாங்க.
அதுலேருந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். எங்கள் தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். சின்ன வயசுலேருந்து நான் 12 வயசு இருக்கும் போதே அரபிக் வாசிக்க கற்றுக்கிட்டேன், அரபிக் எழுத கற்றுக்கிட்டேன். குரானை ஒரு 7-8 தடவை வாசிச்சு முடிச்சிட்டேன். சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லாவை குறித்து, என் மதத்தை குறித்து, என்னுடைய இறைவனை குறித்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லா தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்வேன். மற்ற எல்லாம் முட்டாள்னு சொல்வேன். கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்காது எனக்கு. அவங்களை பார்த்தாலே எரிச்சலா வரும் எனக்கு. என்ன பண்றாங்க சொல்லி வேறு மதத்தில் நான் தாழ்வை நினைப்பேன். நான் முஸ்லீமா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சும்மா ஏனோதானலாம் இருக்க மாட்டேன். 5 வேளை தொழுவேன், ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் வாசிப்பேன். என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோ, இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல பரிசுத்தம் சொல்லுவாங்க, பரிசுத்தமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல ஈமான் சொல்லுவோம், ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான். அப்ப கேப் வைக்கிறது ஈமான், தாடி வளைக்கிறது ஈமான். அப்புறம் ஆல்கஹால் ஸ்ப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அக்தர் வைப்போம், ரிஸ்ட்ல வைப்போம் அக்தர். அப்புறம் கரண்ட கால வரைக்கும் பேண்ட் போடுறது, குரான் வாசிக்கிறது, எல்லாம் ஈமான் காரியங்கள். எல்லாமே சின்ன வயசுல கத்துக்கிட்டேன். டீவியேட் ஆகவே இல்லை. உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை. சின்ன வயசுல இருந்து அல்லா நான் சுத்திட்டு இருந்தேன். எனக்கு இறைவன் தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா டைமே. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்றது, அவன்கிட்ட சும்மா கொச்சையா பேசுது, இயேசுவை குறிச்சு கொச்சையா பேசுது, இயேசுடைய புறப்பை குறிச்சு கொச்சையா பேசுது. எதுவுமே தெரியாது, என்னன்னா பேசுவேன். பைபிள் பத்தி எதுவும் தெரியாது, இயேசுவை குறிச்சு தெரியாது, கொச்சையா பேசுவேன். திருத்தோத்த தேவனை பத்தி சும்மா கேள்வி கேட்கறது, அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சும்மா வாக்குவாதம் பண்றது, இதே வேலையா பண்ணிட்டு இருந்தேன். கலையில எந்திப்பேன், 3:30 எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சுட்டு, நான் நம்ம 5 மணிக்கு முடிப்போம், பாட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் காவு தட்டுவேன். ஏன் இன்னைக்கு தொழுகை வரலன்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுக்கு நான் 1 வருஷமா தட்டிட்டு இருந்தேன். அவரும் காவு திறப்பாரு, தினமும் அவர் காவு திறப்பாரு, நானும் தினமும் அவர் சொல்லுவேன் ஏன் வரலமே வாரம் பாரு. இப்படியே 1 வருஷம் போச்சு. இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பாஸ்ட் சொல்றேன், நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன். இப்படி இருந்த நேரத்துல தான் என் குடும்பத்துல 2004 எங்க தாத்தா இறந்த பிறகு இந்த நிறைய கான்ஃபிளிக்ட் ஆச்சு. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்ததுனால சரி நான் குடும்பத்தை விட்டு நாங்க எல்லாம் அம்மாலாம் தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். திருநெல்வேலியில வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த டைம் ரொம்ப ஈமான், அந்த ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் பேசுவேன், முகமது குறிச்சும் குரானை குறிச்சும் ஹதீஸ் பேசுவேன்னு சொல்லி என்னுடைய பக்தி வைராயம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அல்லாஹ்க்குள்ள போகணும் தேடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். 1 டே மீல் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, சின்ன பையன், அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்க கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல. அப்ப நான் ரோட்ல போனா கூட ஒரு நாய் போனா நாய்க்கு சைட்ல தான் போவேன், நடந்து போவேன். ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடிச்சா கூட கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், நம்ம எப்படியாவது அல்லாஹ்வை சந்திக்கணும், எப்படியாவது அல்லாஹ்வை பார்க்கணும், இல்லாட்டி அல்லாட்டியும் அது போகணும் முடிவு பண்ணி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுற இடத்த 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே இருப்பேன். காலைல எந்திப்பேன், தொழுவேன், தொழுகதான் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டேன். என் வீட்டுல கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, என்னோட இனத்தார்களே கேட்பாங்க, என்ன நீ பித்து பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்கும் அல்லாஹ் மேல, அவ்வளோ இஷ்டம் இறைவன் மேல. இப்படி இந்த நேரத்தில் 30 நாள் நான் ஒரு நாளைக்கு 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 நாள் போன பிறகு ஒரு 100 தான் தொழுது முடிச்சிட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், என் மனசுல ஒரு வெறுமையா ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயின் ஆயிட்டு, ஒரு மாதிரி பக்தி வேறாயம் கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் 3 நாள் நான் தொடர்ந்து தொழுது முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு மாதிரி ட்ரெயின்ட் ஆயிட்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெயின்ட் ஆயிட்டு. அப்ப நினைச்சேன், நம்ம அல்லாட்டே போய் சேர்ந்துடலாம், நம்ம அல்லாவே நம்ம பேர்லாம், நம்ம அல்லா பார்க்க முடியாது, என்ன நம்ம அல்லாட்ட போய் சேர்ந்தா போதுமே சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன் என் குடும்ப சூழ்நிலை. அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் தாகம் வேற இருந்துச்சு. அதனால தப்பான முடிவு எடுத்தேன். 2005 ஜனவரி 2ஆம் தேதி சூசைட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி, காலையில ஒரு சண்டே நான் என் சைக்கிள் எடுத்துட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட்டர்ல நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிய போதே. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்துருக்கோம், இன்ஜினியர்ஸை பார்த்துருக்கோம், டாக்டர்ஸை பார்த்துருக்கோம், டிரைவரை பார்க்கும், இப்படியாவது வாழ்றாங்க, இப்படியாவது பிழைக்காங்க, குழந்தை இருக்கு, கல்யாணம் இருக்கு, நான் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன். ஏங்கி என் வாழ்க்கையை நினைச்சு அழுத்து பார்த்து, இவ்வளவுதான் என் வாழ்க்கையா, எனக்கு அப்பா இல்லாம போயிட்டாங்களே, எனக்கு கவனிக்க, என்ன ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், என் வாழ்க்கை முடிய போகுன்னு சொல்லி. நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல, நான் மரத்துல கீழே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மரத்துல யாரோ ஒரு வசனம் ஓட்டிருக்காங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன், நான் இன்னும் இந்த வார்த்தையை பார்த்தேன், திருப்பி நான் கேஷ்ல அழுதுட்டு இருந்தேன். நான் செத்துடணும், எப்படியாவது செத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிக்கும், சன் கோ ஹோம், ஐ நீட் டாக் டு யூ. நீ வீட்டுக்கு போ, உன்கிட்ட நான் பேசணும், நீ வீட்டுக்கு போ, உன்கிட்ட பேசணும் சொல்லுது.
நானும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாமல் அழுதுட்டு இருக்கேன். சரி நம்ம இறக்க போறோமே, நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் என்ன பேச ஆரம்பிச்சுது. நான் யோசிச்சேன், ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா, நான் சொல்றது நீங்க கெஸ் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல. நான் இங்க நிக்கிறது மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கல. நான் பேசுறேன், நீங்க காதல கேட்டிருக்கீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்துல வந்து வந்தேன். நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இயேசுவை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் அலைவ். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் கண்ணை மூட தூங்க ஆரம்பிக்க, திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்துல நிக்காரு. நான் பார்த்துட்டு இருக்கேன். இயேசு இரவு நிக்காரு. அவர் இயேசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க. இதுதான் இயேசுன்னு சொல்றாங்க முதல்ல. என்னையும் அறியாம நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சேன், வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்க. நான் தனி அறையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே. அப்போ அந்த இடத்துல இயேசு நிக்காங்க. என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது பாவ அறிக்கை பண்ணணும், நம்ம பாவத்துல இருக்கோம், இந்த கன்விக்ஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது எனக்கு. எங்க வேலையை என்ன பண்ணுமோ அது பண்ணுவேன். ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன். முகமது நபி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஹதீஸ் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என்னையே அறியாம ஒரு 1.5 மணி நேரம் என் பாவத்தை அறிக்கை, எனக்குள்ள இச்சை, அசிங்கம், கேவலம், நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை, யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின், இருள் அறை, யாருக்கும் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் திருப்பி தூங்கிட்டேன். நான் அறிக்கை 8 படி தூங்கிட்டேன். திருப்பி ஸ்கூல் போனேன். ஸ்கூல்ல போய் உட்காந்து காலையில் தொழுதேன். காலையில் 5 மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்க பசங்கள்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல தொழுவோம். திருநெல்வேலியில நான் படிச்ச ஸ்கூல்ல. அப்ப நான் கிரவுண்ட்ல தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கேன், என்ன நடக்குது நம்ம லைஃப்ல. நேத்து வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன் ரொம்ப நாளாவே. அது முடிவு எடுத்து நான் சூசைட் பண்ணாம போனேன். நைட்டு வந்தா இயேசுவை பார்க்க. எப்படி இயேசு? ஏன் நான் இயேசுவை பார்க்கணும்? எனக்கு என்ன அது ஆச்சரியம். நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? ஏன் முகமது ப்ராஃபிட்டை பார்க்க முடியல? ஏன் என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியல? ஏன் வேற எந்த ப்ராஃபிட்டும் வரல? என்ன நான் படிச்ச புக்ஸ்ல இருந்து ஏன் இயேசு வரணும்? நான் அவரை குறிச்சு நான் அசிங்கமெல்லாம் பேசிருக்கேன், கொச்சைகளா பேசிருக்கேன். எனக்கு ஆதங்கமா இருக்கு ஏன் இயேசு வரணும்னு சொல்லி. ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், யோசனையா இருந்துச்சு, நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? இயேசு எதுக்கு வந்தார்? நான் எனக்கு என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன். என்னோட தொழுகையை முடிச்சுட்டு, என்னோட மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு, அப்புறம் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமா சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ராஜ் டிவில டாக்டர் டிஜேஎஸ் தினகரன் ஐயா சொல்றாங்க, லவ் ஆஃப் காட் டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க. தேவன் மனுஷங்கள் நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷங்க நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஹதீஸ்ல, குரான்ல இருந்து கூட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் கிருபை உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன். லவபிள் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது. அது ப்ரூஃப் நான் பார்த்தே கிடையாது. என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தரால சொல்லி? என்னெல்லாம் நேசிப்பாரா? நான் கேவலமான இருக்கேன், என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா? அவ்வளவு பிரியமா? எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு, என்ன நடக்குது இங்க சொல்லி. எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போன மறுபடியும் இயேசுவை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் இயேசு பார்க்க வந்தாங்க. என்ன எனக்கு அன்பா இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது. உறவு எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப என்னை அறியாம நான் ரொம்ப கன்வின்ஸ் படுத்த இயேசு ராஜா, நீ கவலைப்படாத, உன் லைஃபை மாத்துற, சாப்பிட்டியா, ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. எனக்கு ஒரு குழப்பமா வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல, மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே 2-3 நாள் மறைச்சு பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. எங்க அம்மாக்கு திடீர்னு ஷாக், சம்பந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லி. எங்க அம்மாட்ட போய் இயேசுவை பார்த்து சொன்னேன். எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன எங்க அம்மா ஏசுவாங்க, திட்டுவாங்க எங்க அம்மா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போய் நான் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு, அந்த டிவில ஒரு நம்பர் போச்சு, ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாளையங்கோட்டையில 100ஆண்டு மண்டபத்துல. எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் போகணுமா, நான் போயிட்டு வரேன்னா. அம்மா பயந்தாங்க, போக கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்புறம் சொன்னா கடைசியில எங்க அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால, சரி நானும் உன் கூட வரேன், நம்ம யாரும் சொல்ல தெரியாம போலான்னு சொல்லி நானும் எங்க அம்மா முடிவு பண்ணி பாளையங்கோட்டை 100ஆண்டு மண்டபத்துல ஒரு பாஸ்டர் இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங், ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நானும் எங்க அம்மா கடைசி நேரத்துல கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பதான் உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பம், அந்த பையன் தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோட்டமாகி தோப்பாகி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும், கனி கொடுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் இப்பெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் முஸ்லீம் இஸ்லாமியில இருக்கும் போது இதை மாதிரி குறி சொல்றது, தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நாங்க ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நாங்க அந்த தர்கா கூட போக மாட்டோம், ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இந்த குர்ஆன் என்ன சொல்றதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி நடக்குமா சொல்லி. ஆனா என் மனசு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டு, நான் பார்த்த இயேசுவை குறிச்சு பேசுறாங்க, இயேசு உண்மையில இருக்காங்க, அவர் எப்படியாவது கண்டுபிடிக்க நினைச்சேன்.
குரானாலும் சரிதான், பைபிள்னாலும் சரிதான். ஆனா எப்படியாவது இயேசு உயிரோடு இருக்காங்க சொல்லி நான் முடிவு பண்ணேன். நான் சூசைட் பண்ணும்போது என்னை காப்பாத்தின இயேசு தான். ஹல்லேலூயா. உங்க தேவன் நல்லவர், சந்தோஷமா இருங்க. உங்க தேவன் நல்லவர். என்ன அன்பு, என்ன அறிவு, என்ன அழகு. உயிருள்ள தேவன் உங்க தேவன். கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை நான் 2 வாரத்துல நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன். நான் இயேசு உயிரோடு அக்செப்ட் பண்ணேன். தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க, எனக்கு வேதம் காமிச்சாங்க. நான் வாசிச்ச அந்த வசனம் யோவான்ல 16:20 வரும், உங்க துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லி. அவ தேவன் என்ன பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் பைபிள் ஒபீடியன்ட்டா வாங்கிக்கிட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா 2 வாரத்துல இயேசுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ள அந்த கர்வம், அந்த பொறாமை, அந்த கல் நெஞ்சு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேன். அம்மாட்ட கோவப்படுவேன். பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும். எனக்கு பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேனா என் இதுல நான் இருக்கும்போது. என்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி என் மகன் மாறினான்னு சொல்லி. எங்க அம்மா இயேசு அக்செப்ட் பண்ணாங்க 2 வாரத்துல. எங்க பாட்டி ரட்சிக்கப்பட 4 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. 89 வயசுல 3 ஞானஸ்தானம் எடுத்தாங்க எங்க பாட்டி. எங்க தாத்தாரு இயேசுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. எங்க தாத்தா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அக்கா 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டது. என் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நிறைய சொந்தங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. நிறைய சொந்தங்கள். என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு. நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல நான் ஒரு முஸ்லீம் பையனா இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடைச்சது. எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சது. அங்க போய் இருந்த டைம்ல நான் அந்த பள்ளி வாசலுக்குலாம் நான் கொஞ்சம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க, ஃபிஷியா இருக்குன்னு சொல்லி. அப்போ என் ப்ரொஃபசர், என் சொந்தக்காரர், அவர் என் சொந்தக்காரர் தான். அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் ஜமாத்ல பேசுறது பார்த்திருக்காரு, ஹதீஸ் பேசுறது பார்த்திருக்காரு. நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு காலேஜ் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் அவர் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. நான் கடைசியில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கத்தி கேட்டாரு, என்ன ஏஜாஷ் நீ என்ன மாஸ்க்லாம் வரமாட்டேக்காம சர்ச்சுக்கு போறியா, ஏதாவது கிறிஸ்டின் பொண்ணு லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க சும்மா சொல்லுவீங்களா இருக்கும், நான் வரேன், நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, கடைசியில் உட்காந்து போயிடும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சோடனே ஆவியான எனக்குள்ள உணர்த்துறாங்க, எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கா நீ விட்னஸ் அடிக்க மாட்டியாங்க, உனக்கா எல்லாம் செஞ்சேன், என் கேட்ட எல்லாம் பிறகு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னெல்லாம் என்ன ஆண்டவர் நிறைய எனக்கு காட்டுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஏசு ராஜா அப்பப்போ வந்து எனக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் சொல்லி காட்டுவாங்க, பேச வருவாங்க. நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், எனக்கா சாட்சி அடிக்க முடியாது சொன்னாங்க. எனக்கு மனசு உடஞ்சிட்டு. அப்போஸ்தலர் 1:8 வரும், ஆவியான வரும்போது வல்லமை உண்டு சொல்லும். எனக்கு கரெக்டா அப்படியே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது. நான் உடனே சொன்னேன், ப்ரொஃபசர் ஐ எம் சாரி, நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டியன் தான், நான் மசூதி போக மாட்டேன், நான் சர்ச் தான் போவேன் சொல்லி முடிச்ச உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஹீரோயிசமா இருக்குல்ல. சொல்லி முடிச்ச நான் தான் பயந்து தலையை குனிச்சுக்கிட்டேன். பயத்துல போய் சொல்லு சைடுல சீனியர்ஸ், இந்த பக்கம் சீனியர்ஸ், வாய மூடு மிரட்டேன். நான் பார்த்து தலையை குனிச்சுக்கிட்டேன். இப்ப சொல்ல நல்லா இருக்கு, சொல்லும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. நீங்களா கை தட்டும் போது அங்க எல்லாம் என்ன பண்ண எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்புறம் அந்த ப்ரொஃபசர் சொன்னாங்க, நீ போறதுக்கு முன்னாடி, கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்காம போக கூடாதுனாங்க. நானும் தெரியும் எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில எப்பவுமே வச்சிருப்பேன். பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன். எலக்ட்ரானிக் பைபிள் இல்ல, எப்பவுமே பிசிக்கல் பைபிள் என் கையில வைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெஷியஸ் வேர்டுங்கனால, இது காட்ஸ் வேர்டுங்கனால. அப்ப என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன் எப்பவுமே. நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு தைரியமா கேபின்குள்ள போயிட்டேன். உட்கார்ந்து ஒரே திட்டு. எல்லாம் சொந்தக்காரங்க தான், கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க தான். எனக்கு எல்லாம் ஒசாம் மாதிரி இருந்தாங்க, மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி ஏசுறாங்க அவங்களே மறந்துட்டு, எங்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கே மறந்துட்டு வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. விட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் அவங்க என்ன பெரிய குழப்பம்னா, எப்படி நீ அந்த பக்கம் போன, நீ நல்ல பையனாச்ச, நீ ஜமாத்துக்கு வருவிய, ஹதீஸ் வாசிப்பிய. நான் சொன்னேன், நான் இயேசுவை பார்த்தேன். சரி நம்ம ஈசா தானே, அதுக்கு என்ன இப்போ மசூதி வானாங்க. இல்ல இயேசு என்ன பைபிள் ரீட் பண்ணாதான் சொன்னேன். தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுவுமே கற்பனை பண்ணவே இல்லை, அவர் சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்போ ஒரு மணி நேரம் போனோடனே வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க, இனிமேல எங்க இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க, இந்த காலேஜ்ல படிச்சனா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன், நீ இந்த காலேஜ் படிக்க கூடாது, நான் வேற காலேஜ் சேர்த்து விட்டுறோம், ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுறோம் அப்படின்னாங்க. சரி நான் ஒத்துக்கிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, நீ இனிமேல் சொல்ல மாட்டேன்னா இங்க படிக்கலாம் அப்படின்னா. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், அதுல இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை தரிசிச்சேன், இயேசு உயிரோடு இருக்காங்க, அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சேன். என் மனைவி என்னோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் என்ன இயேசுவை பத்தி.
எனக்கு அந்த சமீகத்தை என்ன ஆச்சுன்னா, எனக்கு வேதம் பத்தி எனக்கு ஒன்றும் புரியாது. இங்க உள்ள ஒரு அருமையான போதகருமே எனக்கு அந்த இடத்துல அமையல. நான் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன், எங்க அம்மாக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. இந்த போதகர் மேல தப்பு கிடையாது, எனக்கு தான் மண்டையில அறிவு இல்லை. என்ன சொல்ற வராங்க, சத்தியம் புரியாம இருந்துச்சு. எனக்கு இந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு, இயேசுடைய பிசிக்கல் அப்பா யோசேப்பு, இயேசுவோட பிசிக்கல் அம்மா மேரி. இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். நான் ஆண்டவர்ட்ட ஒன்று அழுது, ஆண்டவரே எனக்கு புரிய மாட்டேங்க ஆண்டவரே, உங்களை பார்த்தேன் மாத்திரம் சொல்லிட்டு என்னால் வாழ முடியாது. உங்களுடைய அறிவு எனக்கு வேணும், உங்களுக்காக நான் நிக்கணும். எல்லாம் நினைச்சு நிக்க முடியாது ஆண்டவரே. நான் குர்ஆன் எவ்வளவு ஆர்வம் படிச்சனும், அதை விட ஆர்வமா உங்களுடைய நீங்க கொடுத்த பைபிளை படிக்கணும் ஆசையா இருக்கு ஆண்டவரே சொல்லி நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு 9 months ஆச்சு, 9 மாசத்துக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிச்சு. அப்பதான் என்னால பேச முடியும். நிறைய பேர் கேட்கும்போது என்னால சொல்ல முடியல, எப்படி இயேசு தானா சொல்லி. நான் பார்த்தது இயேசு, என் கூட பேசுறது இயேசு. அவர் எப்படி ப்ரூஃப் பண்ண தெரியல என்னால. எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாம போயிட்டு, நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தேன்னா, ஒரு காஞ்ச பாவி, அதுக்கப்புறம் நனைஞ்ச பாவி, அவ்வளவுதான். நான் பண்ற சின்ன எனக்கு மன உறுத்த மாட்டேங்க. எனக்கு சரி, நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு உறுத்தணும். நான் பண்ற தப்பு நான் உறுத்தணும். உறுத்தாதான் நீங்க பேப்டிசம் எடுத்துக்கு அடையாளமா இருக்கும். அதுக்கு மனம் திரும்பணும். எனக்கு உறுத்த மாட்டேங்க மனசுல. அதே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். நீங்க தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. என் பாஸ்டர் என்ன பயந்தாங்க. நான் திருநெல்வேலியில் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருந்தேன். அவர் பயந்தார், நான் ஒரு ஸ்பையா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டாரு. இவன் ஸ்பையா தான் இருப்பான், யாரும் சேராதிக்கிட்டாரு எனக்கு கூட. அவரோட பயம் நியாயமா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு வாரமா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் இரவு கரெக்டா 12:15 மணி இருக்கும். நான் படம் தூங்க போயிட்டேன். நான் தூங்கின உடனே அந்த ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரூம் அப்படி பிரசன்ஸ்ல நிரம்புது. முதல்ல அப்படி பிரகாசமாகுது. இந்த இடத்துல லைட்னா இங்க ஒரு 4 லைட் இருக்கு, இங்க லைட்லாம் இருக்கு. இதனால இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு. அந்த இடத்துல ரைட்டை நான் போடவே இல்லை. நான் படுத்து கிடக்க ஏசு ராஜா வந்து நிக்காங்க ரூம்ல. என் சேரை இழுத்து போட்டேன், என் டேபிள் இழுத்து போட்டேன். ஜீசஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. என் பைபிள் திறந்தேன். மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான், ரோமன்ஸ், இந்த எல்லா காஸ்பலையும் புக்கையும் ஆண்டவர் வாசிக்க காலையில 8:15 வரைக்கும் நான் கேட்டுட்டே இருந்தேன். அவர் வாசிக்க கேட்டே இருந்தேன். Such a lovable God is Jesus. தேவன் நம்மளை தொட முடியாது, அவரே வருவார். அதான் அன்புள்ள தேவன். அவர் கொஞ்சம் உணர்வு நம்ம அவரை பத்தி. அவர் நான் முகத்தை பார்க்கவே இல்லை, அந்த விரலையும் அந்த வார்த்தையும் கேட்டே இருந்தேன். இப்ப நான் வாசிக்கேன், ஆதியிலே வார்த்தை பரிசுத்த ஆவித்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனிழந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும். நான் வாசிக்க நீங்க கேட்கீங்க. இதே மாதிரி ஆண்டவர் வாசிக்க அவர் கை விரலையும் அந்த பைபிள் பேஜும் திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏசுராவ கைய 8:15 மணி 8.5 மணி நேரம் ஏசுவோட எடுத்துட்டு இருந்தேன். எங்க பாட்டியை காலை கலை தொட்டுறாங்க, நீ ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. நான் லைட் போடவே இல்லை, நீங்க நைட்டு ஃபுல்லா. Praise the Lord. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்காங்க. வேற என்ன வேணும் நமக்கு? ஏலிம் ஆராதனை கூடார தமிழ் சபையினால் நடத்தப்படும் இந்த ஒளிபரப்பிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். I welcome each and everyone who gathered here to listen to the podcast of Elim Worship Tabernacle Tamil Church. We thank you and we pray to God that He will protect all of you. செய்திக்கு ஆரம்பமாக தலைகளை குனிந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள மகா தந்தையே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்கு அவங்க கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே தேவனே, நீர் கிருபை உள்ள தேவனும் வல்லமை உள்ள தேவனும் மகா பரிசுத்தருமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறமாய் இருக்கிறதுக்காக துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே தேவனே, நீர் எங்களை ஜீவனோடு தொகையில் வைத்து சுவாமி எங்களுக்காக அநேக காரியங்களை செய்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் எங்களை பொறுப்படும் வழிநடத்தும். அப்பா, இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போலையிலும் என்னையும் சிலுவை நிலங்களாக மறைத்து என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சந்நிதியிலே பிரீதியாக இருப்பதாக சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் சுவாமி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல நீர்தான் அதை பலகி பெருகி 100 பலன் கொடுக்க நீர் கிருபை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்படும் வழிநடத்தும் தான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு செப்பனியா பழைய ஏற்பாடிலே செப்பனியாவின் புத்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். I want to talk to you all from the book of Zephaniah in the Old Testament, chapter 3 verse 17. There's an awesome verse that is mentioned over there. அந்த வேதத்திலே அந்த செப்பனியாவிலே ஒரு மிகவும் அருமையான வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார்.
அதை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்வுடன் பாடுவார். In English, Zephaniah 3:17. The Lord your God is with you, the mighty warrior who saves. He will take great delight in you. In his love, he will no longer rebuke you, but will rejoice over you with singing. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை விசுவாசி கேட்கும் வேளையிலே அவன் அங்கே இதை குறித்து யோசிப்பான். இந்த வார்த்தைகளை குறித்து அங்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான பாடலும் அங்கே இருக்கிறது. இந்த 3:17 5 காரியங்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. We can see 5 parts from this verse. And அவைகள் தேவனுடைய அன்பை, அவருடைய ஆழமான மக்களை குறித்திருக்கும் அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறது. This shows the deeper love God has for his people. And அவைகளை நாங்கள் ஒன்றாக பார்ப்போம். முதலாவது, அவருடைய பிரசன்னம் அவர் பிள்ளைகளுக்கு உண்டு. His presence is with his children. அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். The Lord your God is with you. அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறது. இரண்டாவது, அவர் ரட்சிப்பதற்கு அங்கே வல்லமையும் ஆவலுமாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு எப்பொழுதும் வல்லமை உள்ள தேவனும் ஆவல் உள்ளவராகவும் அவர் அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார். He is always has the power and desire to give salvation to anyone who comes to him. மூன்றாவதாக, அவர் எங்களை மிகவும் நேசிக்கிறபடியினால் அவர் எங்களை குறித்து அவர் சந்தோஷமாய் இருக்கிறார். He rejoices over us because he loves us. இதுதான் ஒவ்வொரு தகப்பன்மாரும் தங்கள் பிள்ளைகளை குறித்து செய்கிற காரியம். This is what every good father does regarding his children. He rejoices over his children. தன் பிள்ளைகளை குறித்து அங்கே தகப்பன் சந்தோஷப்படுவதை போல தன்னுடைய பிள்ளைகளாகிய எங்களை குறித்து எங்கள் தேவன் எங்கள் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார். நாலாவதாக, அவருடைய கரத்திலே நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து சந்தோஷத்தோடும் அமைதலோடும் அங்கே சார்ந்திருக்க முடியும். அப்பாவின் கரத்திலே அமர்ந்திருந்து சந்தோஷத்தோடும் அமைதியோடும் அங்கே நாங்கள் இளைப்பாற முடியும். He will give us rest, peace and quiet in his arms of love. அவருடைய அன்பான கரத்திலே நானும் நீங்களும் அமர்ந்திருந்து அங்கே அமைதி, சமாதானம், அங்கே சந்தோஷத்தை அப்பாவின் கரத்திலிருந்து நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. This is a gift that given to the children of God. A father God gives to his loving children. ஐந்தாவதாக, அங்கே சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு அவர் எங்கள் மேலே பாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் உண்மையில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்வுடன் பாடுவார். But will rejoice over you with singing. அன்பானவர்களே, தேவன் நாங்கள் அவர் கரத்திலே அமர்ந்திருந்து அமைதியாய் இருக்கும் வேளையில் அவர் எங்கள் மேல் கம்பீரமாய் இருந்து அவர் களிகூறும் வேளையில் அவர் அங்கே மகிழ்வுடன் பாடுவார். When we rest in his loving arms, peacefully relaxing in his loving arms, he will rejoice over us with his singing. Have you ever heard God singing over you?
தேவன் உங்கள் மேலே பாடுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, நாங்கள் கூர்ந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் அவர் பாடுவதை நானும் நீங்களும் கேட்க முடியும். When we listen deeply, focused on his voice, we can surely listen God singing over us. Because Zephaniah says that he will rejoice over you with singing. அன்பானவர்களே, தேவன் கம்பீரமாய் எங்கள் மேல் கலிகூர்ந்து மகிழ்வோடு பாடுவார் என்று அங்கே செப்பனியா சொன்னது உண்மையாகவே இருக்கிறது. நாங்கள் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கும் வேளையில், அவருடைய சத்தத்துக்கு கூர்ந்து செவிசாய்க்கும் வேளையில் எங்கள் தேவன் எங்கள் மேல் பாடுவதை நானும் நீங்களும் காண முடியும். இன்று சபைகளிலே நாங்கள் துதி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கும் வேளையில் தேவனுடைய நாமத்தை போற்றுகிறோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் வேளையில் அது சபைகளிலே நாங்கள் துதிக்கும் சத்தத்தை விட மிகவும் ஆனந்தமாய் இருக்கும். In churches we sing and praise the Lord, but when you hear Lord sing to you, my friends, that will be a greatest joy in your life and my life. அன்பானவர்களே, அவர் எங்கள் மேல் சந்தோஷமாய் இருக்கிறபடியால் அவர் அங்கே பாடுகிறார். இங்கே உலகத்திலே மனுஷர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ சந்தோஷமாய் இருக்கும் வேளையில் அவர் வாயிலே பாடல்கள் வருகிறது. When a person is happy, they sing a song that delights in them. That is a normal human nature. Everyone sings when they are happy. Nobody sings when they are sad. Most of the people sing when they are happy. The same way, when the Lord and Savior is happy over his children, he sings over you, my friends, because he loves you so much. அவர் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறபடியினால் அவர் எங்களுக்கு மேலாக நாங்கள் அவருடைய அன்பான கரத்திலே சார்ந்து இளப்பாரி ஆறுதல் அடையும் வேளையில் அவர் எங்கள் மேல் பாடல்களை பாடுவார். இந்த நாட்களிலே நீங்கள் கஷ்டப்படலாம், கவலைகளில் இருக்கலாம், கஷ்டங்களுக்கூடாக போகலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம், அங்கே எங்கே போவது என்று தெரியாமல் நிற்கலாம். எந்த வேளையிலே நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய அன்பு கரத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் வேளையில் அவர் உங்கள் மேல் பாட ஆசையா இருக்கிறார். No matter whatever situation you are going through, no matter the struggles you are facing, no matter the failures you have met, no matter the losses you have gained, it doesn't matter, my friends. When you rest on the loving arms of Lord, when you rest on his arms, he will give you rest, peace and comfort, and he will sing over you. It doesn't matter who, anybody can come to his arms. You may be a sinner and you think, how can I go, my friends? God's arm is open for everyone. நீங்கள் அங்கே யோசிக்கலாம், நான் பாவத்தில் இருக்கிறேன், என்னென்று தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று. அன்பானவர்களே, தேவனுடைய கரத்திலே உங்களுக்கு அமைதி உண்டு, ஆறுதல் உண்டு, சந்தோஷம் உண்டு. அவ்வளமாக நாங்கள் அவர் கரத்திலே இளைப்பாறும் வேளையில் அவர் என் மேலும் உங்கள் மேலும் யார் மேலும் அவர் பாடுவதற்கு அவர் அங்கே தயாராயிருக்கிறார். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், அவருடைய சத்தத்துக்கு எங்களை செவிசாய்க்க வேண்டும். The only thing we are not able to hear God singing is we are not able to determine the voice of God and the worldly voice. We must differentiate the worldly voice from God's voice. உலக சத்தத்திலிருந்து தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி காக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அநேக சத்தங்கள் எங்களை இங்கும் அங்குமாக அலக்கழிக்கிறது. எங்களுக்கு அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி அங்கே தடுக்கிறது. அவைகளை நாங்கள் எங்களை விட்டு தூர விட்டு
தேவனுடைய பாதத்தில் இருந்து அவர் சத்தத்தை கேட்க நாங்கள் படி அமர்ந்திருக்கும் வேளையில் தேவன் எங்கள் மேல் பாடுவதை நாங்கள் கேட்க முடியும். The moment we take away all the worldly noises, worldly chaos, worldly things out of us, and when we sit at his feet and rest in his arms, you and I will be able to hear God singing over you and over me. That is a father's love. அதுதான் ஒரு அன்பான அப்பாவனுடைய ஆவலும் நோக்கவுமாய் இருக்கிறது. அந்த அப்பா எங்கள் மத்தியிலே அவர் எங்களை அரவணைக்க வந்திருக்கிறார், ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறார், அவர் எங்களை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார், அவர் எங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். This loving Father is there for you and for me to lift us up, to guard and guide us, to walk with us, to strengthen us, to advise us and take us to the next level, my friends. Because this is what fathers do, and our heavenly Father is there for you and me. And my friends, this whole month keep telling to the Lord, Lord, I need to hear your singing. I need to hear your voice. And you will definitely, when you go to his presence, rest in his wonderful loving arms, you can hear God singing over you. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய அன்பான கரத்திலே சாய்ந்திருந்து அமைதியா இருக்கும் வேளையில் சொல்லுங்கள், அப்பா உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், நீர் பாடுவதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக பாடுவதை நீங்கள் கேட்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய சத்தம் ஆனந்த சத்தமாயிருக்கும். The voice of God will be a heavenly voice. அதுக்கு நிகரான சத்தம் இந்த உலகத்திலே கிடையாது. There is no one can compare to the voice of God, because he is God. But you and I are his loving children. அவர் தேவனாயிருக்கிறார், நானும் நீங்களும் அவருடைய சொந்த பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் பயப்படாமல் கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்திலே அமர்ந்திருப்போம், அவருடைய அன்பான கரத்திலே இளைப்பாறுவோம், அவரோடு பேசுவோம், அவரோடு நாங்கள் இடைப்படுவோம். Let us rest ourselves in the loving arms of God, and let us listen to his beautiful loving voice and ask him, I want to hear your voice, God, and you will be able to hear God singing for you. So my friends, I want to say, the Lord and Savior Jesus Christ, who is in our midst today, is a God who loves you deeply. எங்கள் மத்தியிலே உலாவுகிற அசைவாடுகிற தேவன் எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே அவர் பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் அவர் கரத்திலே எங்களை ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுத்து அவருடைய பிரசன்னத்துக்காகவும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காகவும் எங்கள் செவிகளை திறந்து கொடுப்போம். அவர் என்னோடும் உங்களோடும் பேசுவார். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடும் பாடலை நானும் நீங்களும் கேட்க முடியும். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள மகா தேவனே, கர்த்தாவே, இந்த செப்பனியாவிலே சொன்ன வண்ணமாக கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் எங்கள் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து எங்கள் மேல் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறீர், நீர் எங்கள் மேல் கம்பீரமாய் கலிகூறுகிறீர், எங்களுக்காக பாடல்களை பாடுகிறீர். இவ்வளமான அன்பான வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசின இந்த நாளுக்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடையும் நீர் அரவணைத்துக் கொள்ளும். அப்பா, நீர் பரமபிதாவாய் இருக்கிறீர் சுவாமி. உம்மை பிள்ளைகளாக எங்கள் மேல் நீர் எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறீர் என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது சுவாமி. உம்மை விட்டு விலகாது உம்முடைய பாத்திலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபையும் அனுக்கிரகத்தையும் தார். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தேவனே, நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி.
வெற்றி உள்ள பாதையிலே, முன்னேற்றமான பாதையிலே கஷ்டங்கள், கவலைகள், தோல்விகள் வந்தாலும் உம்மோடு நாங்கள் நடந்து வெற்றிகளை சந்திக்க நீர் எங்களுக்கு பலத்தை தாரும், ஆறுதலை தாரும், கிருபையை தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தான் எங்களை அனைவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இவ்வளவு நேரமும் ஈலிம் ஆராதனை கூடார தமிழ் சபையினால் நடத்தப்படும் இந்த ஒளிபரப்பிலே கலந்து கொண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுகிறோம். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. I want to thank each and everyone who have listened to the podcast of the Elim Worship Tabernacle Tamil Church. We thank all of you for your presence and your love. May the good Lord bless you, protect you, and keep you safe. Thank you so much. God bless you all. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே ஆராதிப்பே, செயல்படுத்துகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே ஆராதிப்பே, செயல்படுத்துகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளுக்கு நிச்சயமே நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருள் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே.